ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் நம்ம ரோட்டு கடையிலலாம் சுண்டல் இருக்கும்ல, வண்டி கடை சுண்டல்னு, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பட்டாவணியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தேவையான பொருட்கள் 5 பூண்டு, 2 பல் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், கேரட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் பட்டாணியை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுக்கிறேன். அதில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சதை ஆயில் சேர்த்துக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சதை அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடி பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த இதுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன். வேக வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நல்லா சுண்டிடும். சுண்டிடுச்சு பாருங்கள். சுண்டல் ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி தூவி சாப்பிட வேண்டியதுதான். நல்லா சுட சுட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.